வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஔவையாரை பற்றி தான் பார்க்க போகிறோம். 6th-லேருந்து 12th வரைக்கும் ஸ்கூல் புக்கில் என்ன கண்டென்ட் இருக்கோ அதை பார்க்க போகிறோம். ப்ளஸ் எக்ஸ்ட்ராவாக சேர்ந்து கம்பைன் பண்ணி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இது கம்பல்சரி கொஸ்டின் வேறு டாப்பிக்கு, அதனால் கண்டிப்பாக படிப்போம். ஓகேங்களா? சில ஸ்கூல் புக்கில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்ப்போம். ப்ளஸ் எக்ஸ்ட்ராவும் படித்து வச்சுக்கலாம். அதாவது இந்த டாப்பிக்லேருந்து கொஸ்டின் கேட்டால் நம்ம தவறு செய்யவே கூடாது. அந்த மாதிரி படித்து வச்சுக்கலாம். ஓகேங்களா? எப்படி கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணணும். அதை தான் நம்மளுக்கு தேவை என்னென்னா, நம்ம எப்படி கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணணும். அதுக்கு தகுந்த மாதிரி படித்து வச்சுக்கலாம். ஓகேங்களா? இதில் ஔவையார் பாடல்கள் அப்படிங்கும்போது, ஔவை அப்படிங்கும்போது மூதாட்டியை குறிக்கிற மாதிரி வார்த்தையாகத்தான் சொல்லியிருக்காங்க. தமிழில் பார்த்தோம்னா ஔவையார் அப்படிங்கிறது ஒரு ஔவையார் மட்டும் இருந்தாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது. அந்தந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு பெண்பாற் புலவர்கள் இருந்திருக்காங்க. அவங்களும் அதே பெயரை ஔவை அப்படிங்கிற பெயரவே பின்பற்றிட்டு வந்திருக்காங்க. ஓகேவா? அதாவது நூலோட அமைப்பு, தமிழ் நடை, அது 2 ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தமிழ் நடையை யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதனோட அடிப்படையில் பார்க்கும்போது வெவ்வேறு காலத்தில் நிறைய புலவர்கள் வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறது ஆய்வாளர்கள் கண்டறிஞ்சிருக்கிற உண்மை. அதில் முக்கியமான 4 ஔவையார்கள் தமிழுக்கு தொண்டு புரிந்திருக்காங்க. இது முக்கியமான 4 பேரை மட்டும் பார்க்கலாம். ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு இது சொல்லியிருக்காங்க. 6 பேருங்கிறாங்க, 7 பேர், 8 பேர். ஆனால் இந்த 4 பேர் அப்படிங்கிறது ஸ்டாண்டர்டாக 4 பேர் இருந்தது தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா சங்ககால ஔவையார். இவர் யாருங்கிற அப்படின்னா சங்க நூல்களில் பாட்டு பாடினவர். 2ஆம் நூற்றாண்டை சார்ந்தவளாக இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இடைக்கால ஔவையாருங்கிறது 10ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவங்க தான் இடைக்கால ஔவையார் அப்படின்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஔவையார், அடுத்து 14ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஔவையார் அப்படின்னு 4 ஔவையார்கள் இருந்திருக்காங்க. 14ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஔவையார் தான் விநாயகர் அகவல் அப்படிங்கிற நூலில் பாடியிருக்காங்க. அவங்க 14ஆம் நூற்றாண்டை சார்ந்தவங்க. தொண்டைமான் நாட்டு மன்னர் அதியமானுக்கு நல்ல நண்பனாக இருந்தது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா சங்ககால ஔவையார் தான். அரிய நெல்லிக்கனியை அதியமானிடமிருந்து பெற்றிருக்காங்க. சங்க இலக்கியத்தில் 59 பாடல்கள் பாடியுள்ளாங்க. இது யாரு அப்படின்னா சங்ககால ஔவையார் தான் தொண்டைநாட்டு மன்னர் அதியமானிடம் நெல்லிக்கனியை பரிசா பெற்றிருக்காங்க. சங்க இலக்கியத்தில் 59 பாடல்கள் பாடியிருக்காங்க. இதெல்லாம் சங்ககால ஔவையார் தான். அடுத்தது தனிப்பாடல்களில் கம்பனோடு பூசல் செய்தவர், அவங்க இடைக்கால ஔவையார். கம்பனோட பூசல், கம்பன் ஒரு ஒரு இடத்துல டி அப்படின்னு சொன்னதுக்காக பாட்டிலேயே அவரோட சண்டை போட்டு டா அப்படின்னு சொல்லி போட்டி போட்டு பாடியிருப்பாங்க. அவங்க யாருன்னா இடைக்கால ஔவையார் தான் அப்படி பண்ணியிருக்கிறாங்க. இடைக்கால ஔவையாருக்கு அப்புறம் ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், மூதுரை, நல்வழி, நீதியெல்லாம் சொல்லி பாடினவங்க யாரு அப்படின்னா நான ஔவையார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், மூதுரை, நல்வழியெல்லாம் பாடியதுனால அந்த ஔவையார் என்ன சொல்றாங்க, நான ஔவையார் அப்படின்னு சொல்றாங்க. விநாயகர் அகவலும் திருக்குறளை போல ஔவை குறளும் பாடியவர் ஒருத்தவங்க தான். அவங்க தான் 14ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஔவையார். விநாயகர் அகவல், திருக்குறளை போல ஔவை குறளும் அவங்க பாடியிருக்காங்க. ஔவையார் நூல்களில் நமக்கு எடுத்துக்கிற முக்கியமான நூல்கள் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன். ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், நல்வழி, மூதுரை, நாணக்குறள். ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், நல்வழி, மூதுரை, நாணக்குறள், விநாயகர் அகவல், 4 கோடி பாடல்கள். இந்த 7 முதன்மையான நூல்கள் தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அது போக தனிப்பாடல்களில் சில பாடல்கள் இருக்கு. சங்க காலத்து நூல்கள்லையும் 59 பாடல்கள் ஔவையார் பாடல்களும் இடம்பெற்றிருக்கு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஔவையார் பாடியதாக சங்க நூலில் இடம்பெற்றிருக்கிற பாடல்கள் எது அப்படின்னு பார்த்தோம்னா அகநானூற்றில் 4 பாடல்கள் பாடியிருக்காங்க. குறுந்தொகையில் 15 பாடல்கள் பாடியிருக்காங்க. நற்றிணையில் 7 பாடல்கள் பாடியிருக்காங்க. புறநானூற்றில் 33 பாடல்கள். ஆக மொத்தத்தில் 59 பாடல்கள் சங்க இலக்கியத்தில் அவங்க பாடல் கிடைச்சிருக்கு. அகநானூற்றில் 4, குறுந்தொகையில் 15, நற்றிணையில் 7, புறநானூற்றில் 33 முக்கியமானது. மேட்ச் மாதிரி கொஸ்டின் வந்தாலும் வரலாம். அதனால இதை பார்த்து வச்சுக்கோங்க.
அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, அதியமான் அரிய நெல்கனியை வந்து அவைக்கு வந்து கொடுத்திருக்காங்க. அதை எப்படி விவரிச்சாங்க அப்படின்னா, "சிறு இலை நெல்லிக் தீங்கனி கூறியது ஆதல் நின்னகத்து அடக்கி சாதல் நீங்க எமக்கு தாயே, எமக்கு ஈந்தாயே" அப்படின்னு சொல்லி ஔவையார் வந்து அதியமான பத்தி பாடியிருக்காங்க. அதியமானுக்காக தொண்டைமானிடம் தூது செஞ்சிருக்காங்க. எங்க யாரிடம் அப்படின்னா, அதியமானுக்காக போர் வேண்டாம் அப்படின்னு சொல்லி தொண்டைமானிடம் வந்து தூதா வந்து ஔவையார் சென்றிருக்காங்க. "இல்வே பிலி அணிந்து மாலை சூட்டி கண்திரள் நோன்கால் திருத்தி நெய் அணிந்து கடியுடை வியான் நகர்வே வவ்வ" அப்படிங்கிற பாடல். தூது சென்றபோது இவங்க இயற்றின பாடல். "இல்வே பிலி அறிந்து மாலை சூட்டி கண்திரள் நோன்கால் திருத்தி நெய் அணிந்து கடியுடை வியான் நகர்வே வவ்வ" அப்படிங்கிற பாடலை ஔவை இயற்றியது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மூதுரை. இது புக்ல இடம்பெற்றிருக்கிற பாடல். மூதுரையில "மன்னனும் மாசற கற்றோனும் சீதூக்கின்" மன்னனும் குற்றமில்லாத படித்தவங்களையும் 2 பேர்த்தையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது, மன்னனின் கற்றோன் சிறப்புடையான். அதாவது மன்னனை விட கற்றவங்க தான் யாரு? சிறப்புடையவங்க. மன்னருக்கு தன் தேசம் அல்லாமல் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. மன்னனுக்கு வந்து தன்னோட சொந்த நாட்டுல மட்டும்தான் சிறப்பு கிடைக்கும். வேற நாடுகளுக்கு செல்லும் பொழுது இருக்காது அப்படிங்கிறாங்க. ஆனா கற்றவர்கள் தன் நாடா இருந்தாலும் சரி, பிற நாடா இருந்தாலும் சரி சிறப்புற்றிருப்பார்கள். அதத்தான் என்ன சொல்றேன்னா, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்லி மூதுரையில ஔவையார் சொல்றாங்க. மூதுரை அப்படின்னா என்னதுன்னா, மூத்தோர் கூறும் அறிவுரை அப்படிங்கிறது அதனோட பொருள். மூதுரைனா மூத்தோர் கூறும் அறிவுரை அப்படிங்கிறது இதனோட பொருள். சிறந்த அறிவுரைகளை கூறுவதால் நுரை என்னன்னு சொல்றாங்க? மூதுரை அப்படிங்கிற பெயர் வச்சிருக்காங்க. சிறந்த அறிவுரைகளை கூறுவதனால இதை என்னன்னு சொல்றாங்க? மூதுரை அப்படின்னு பெயர் வைத்திருக்காங்க. பாடல்கள் வந்து 31 பாடல்கள் இடம்பெற்றிருக்கு. இதோட பாவகை என்ன அப்படின்னா நேரிசை வெண்பா. மூதுரைகளோட பாவகை அப்படிங்கிறது நேரிசை வெண்பா. வாக்குண்டாம் நல்ல மனம் உண்டாம் அப்படிங்கிறது பொருளோட பாடலோட இந்த இது தொடங்கிறது. வாக்குண்டாம் நல்ல மனம் உண்டாம் அப்படிங்கிற பாடலுடன் தான் மூதுரை வந்து தொடங்குகிறது. எளிமையான உவமைகளை எடுத்துக்காட்டி உயர்ந்த நீதிகளை சொல்லும் நூல் அப்படிங்கிறது மூதுரை. எளிமையான உவமைகளை எடுத்துக்காட்டி உயர்ந்த நீதிகளை சொல்லும் நூல் எது அப்படின்னா மூதுரை. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ஔவையார் குறிப்பிட்ட மேற்கோள்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். திரவ பொருட்களை வந்து எவ்வளவு அழுத்தினாலும் அவற்றின் அளவை வந்து சுருக்க முடியாது என்ற ஔவையாரோட கூற்று. திரவ பொருட்களை எவ்வளவு அழுத்தினாலும் அவற்றோட அளவை சுருக்க முடியாது அப்படிங்கிறது. "ஆழ அமுக்கி முகட்கினினும் ஆழ்கடல் நீர்நாளி முகவாது நாள்நாளி" ஆழ அமுக்கி முகக்கினினும் ஆழ்கடல் நீர்நாளி முகவாது நாள்நாளி. சங்க காலத்தில் மிகுதியான பாடல்களை பாடியது யாரு? அதியமானிடம் வந்து நெல்லிக்கனி அரிய நெற்கனியை பெற்றவர் யாரு? "அணுவை தொலைத்து ஏழ்கடலை புகற்று குறுகத் தரித்த குறள்" அப்படின்னு திருக்குறளை போற்றியது யாரு? இதெல்லாம் யாருன்னா ஔவையார் தான். திருக்குறளை "அணுவை தொலைத்து ஏழ்கடலை புகற்றி குறுகத் தரித்த குறள்" அப்படின்னு திருக்குறளை போற்றியவர் யாரு அப்படின்னாலும் ஔவையார் தான். "கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவென்று" என்ற பாடல் வரிகளின் ஆசிரியர் யாரு அப்படின்னு கேட்டாலும், "கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு" அப்படிங்கிற பாடல் வரியோட ஆசிரியர் யாருனாலும், "எறும்புந்தான் கையால் என்சான்" என்ற பாடல் வரிகளோட ஆசிரியர் யாரு அப்படின்னாலும் ஔவையார். "எறும்புந்தான் கையால் என்சான்" அப்படின்னா அதனோட பாடல் வரிகள் ஔவையார். "சனி நீராடு" என்பது ஔவை வாக்கு. சனியோட நீராடு அப்படிங்கிறது ஔவையோட வாக்கு. "திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு" என்ற ஔவையின் கூற்றின் மூலம் அறிந்து கொள்வது என்னது? தமிழர்களோட கடற்பயணம் வந்து அந்த காலத்திலேயே இருந்துச்சு அப்படிங்கிறத அறிஞ்சுக்கலாம். திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, "எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லவை வாழிய நில்லனே" எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நில்லனே அப்படிங்கிற பாடல் வரி யாரோடது அப்படின்னா ஔவையாரோடது. "பாடுபட்ட தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர்" அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னாலும் ஔவையார் தான். பாடுபட்டு தேடிய பணத்தை எல்லாம் புதைத்து வைக்காதீர் அப்படின்னு சொன்னது யாருனாலும் ஔவையார் தான். "இளமையில் கல்" அப்படிங்கிறது இளமையில கல்லணும், கல்வி கற்கணும் அப்படிங்கிற சொன்னது யாருனாலும் ஔவையார் தான். அடுத்த ஒரு பாடல் இது புக்ல இடம்பெற்றிருக்கிறது தான். "நாடாகு ஒன்றோ காடாகு ஒன்றோ அவலாகு ஒன்றோ மிசையாகு ஒன்றோ அவாலாகு ஒன்றோ மிசையாகு ஒன்றோ எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நில்லனே" எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நில்லனே. அடுத்தது "கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவு" "சாதல் நீங்க எனக்கு ஈந்தாயே" சாதல் நீங்க எனக்கு ஈந்தாயே.
போரில்லாத மகிழ்ச்சியில் இந்த உலகம் திளைக்கட்டும். இதெல்லாம் ஔவையாரோட மேற்கோள்கள். போரில்லாத மகிழ்ச்சியில் இந்த உலகம் திளைக்கட்டும். இளரோக்கல் தலைவன் அண்ணலையும் கோமான் மைநுடி வேலே. வரகரிசி சோறும் வழுதுண்ணகாய் வாட்டும் முறமுறமென புளித்த மோரும் திறமுடனே. இந்த வரியை சொன்னது யாரு அப்படின்னு கேட்டாலுமே ஔவையார் தான். இந்த வரி முக்கியமானது. வரகரிசி சோறும் வழுதுணங்காய் வாட்டும் முறமுறமென புளித்த மோரும் திறமுடனே. இந்த பாடல் வரியின் ஆசிரியர் யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா ஔவையார் தான். மீத்தூன் விரும்பேல், இது அடிக்கடி நிறைய ப்ரீவியஸ் இயர்ல கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இது முக்கியமானது. மீத்தூன் விரும்பலேங்கிற பாடல் வரியோட ஆசிரியர் யாரு அப்படின்னாலும் ஔவையார் தான். ஓங்குமலை சிலம்பின் பிடவுடனே மலர்ந்த வேங்கை வெறித்தலை வெறுவகு தன்ன. ஓங்குமலை சிலம்பின் பிடவுடன் மலர்ந்த வேங்கை வெறித்தலை வெறுவகு தன்ன. இந்த பாடல் வரியும் யாரோடதுன்னா ஔவையாரோட தான். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கல்வி ஒழுக்கம் நன்னூர் கோவை நான்மணி கோவை நான்மணி மாலை அருந்தமிழ் மாலை தரிசன பத்து பிகண்ட நிகண்டு. இந்த மாதிரி நூல்கள்லாம் எழுதியிருக்காங்க ஔவையார் பெயர்ல. ஆனால் நூல் முழுவதும் எதுவும் கிடைக்கவில்லை. ஆனால் இந்த பெயர்களில் குறிப்புகள் இடம்பெற்றிருக்கு. கல்வி ஒழுக்கம் நன்னூர் கோவை நான்மணி கோவை நான்மணி மாலை அருந்தமிழ் மாலை தரிசன பத்து பிகட நிகண்டு. இதெல்லாம் ஔவையார் இயற்றிய நூல்கள். ஆனால் நம்மளுக்கு கிடைக்கவில்லை இந்த நூல்கள்லாம். அந்த நூல்களை பற்றிய குறிப்புகள் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இதில் முக்கியமானது யாருன்னா சங்ககால ஔவையார். சங்ககால ஔவையாரை பற்றி கேள்வி வந்துட்டே தான் இருக்கும். அதனால் நம்ம அதை பார்த்துக்கலாம். அதியமான் நெடுமான் அஞ்சியோட நண்பராக இருந்திருக்காங்க. அவர் அவையில் புலவராக இருந்துட்டு அவரோட அங்கேயே தங்கியும் கூடவே இருந்திருக்காங்க ஔவையார். தொண்டைமான் நாஞ்சில் நாட்டு வள்ளுவன் சேரமான் தொண்டைமானு நாஞ்சில் நாட்டு வள்ளுவனு சேரமான் மாரி வெண்கோ பாண்டியன் காணப் பேராயில் கடந்த உக்குறு பெருவழுதி சோழன் ராஜசூன்யம் வேட்டன் பெருநற்கிள்னி அதியமான் மகன் புகுட்டோலினி அப்படின்னு பல அரசர்களை பற்றி ஔவையார் பாடல்களை இயற்றியிருக்காரு. யாருன்னா சங்ககால ஔவையார். இவங்களை பற்றியெல்லாம் பாடல்களை இயற்றியிருக்காங்க. நீண்ட நாள் வாழும் அதிசய நெல்லிக்கனியை தனக்கு கொடுத்த அதியமானை பற்றிய பாடல்களை புறநானூற்றில் பாடியிருக்காங்க. என்ன பாடல் அப்படின்னா வளம்படு வாய்வாள் ஏந்தி ஒன்னார் களம்படா கடந்த கடல் தொட்டி தடுக்கை ஆர்காலி நரவின் அதியர் கோமான் போரடு திருவிற் பொலந்தாரஞ்சி பால்புரை பிறைநுதல் பொலிந்த சென்னி நீல மணிமிடு ஒருவன் போல ஆதல் நின்னகத் தடங்கி சாதல் நீங்க எமக்கு ஈந்தாயே அப்படிங்கிற ஒரு பாடல். அதாவது சாதல் நீங்க எமக்கு ஈந்தாயே, இந்த லைன் முக்கியமானது. இதைத்தான் நெல்லிக்கனியை ஔவையார் எனக்கு அதிசயமான நெல்லிக்கனி எனக்கு கொடுத்துருக்காங்களே அப்படின்னு சொல்லி அதியமானை பற்றி புறநானூற்று பாடலில் பாடியிருக்காங்க. ஒன்னார் அப்படின்னா பகைவர். ஒன்னார் அப்படிங்கும்போது பகைவர். ஒன்னார்னா பகைவர். இது குரூப் 2ல இந்த கொஸ்டின்ஸ் இடம்பெற்றிருந்துச்சு. மது நரவு அப்படின்னா இந்த இடத்துல மது அப்படின்னு சொல்லப்படுகிறது. தொடி அப்படின்னா வீரவலை. தொடி அப்படின்னா வீரவலை. புரைன்னா போல. சென்னி என்றால் தலை. சென்னினா தலை. இது முக்கியமானது. சென்னினா தலை. தீங்கனி அப்படின்னா இனிய கனி. தீங்கனி அப்படிங்கும்போது இனிய கனி. தீங்கனி சுரை வெயில் அப்படின்னா இனிய கனி அப்படின்னு அர்த்தம். ஒரு முறை ஔவையார் சேர மன்னரிடம் பால் சுரக்க ஆடு ஒன்றை கேட்டிருக்காங்க. பால் கொடுக்குற ஆடை ஒன்று எனக்கு தாங்கன்னு சேர மன்னரிடம் போய் ஔவையார் கேட்டிருக்காங்க. அவர் பால் சுரக்க ஆடு எதற்கு உனக்குன்னு பொன்னாலான ஆடவே பரிசா கொடுத்துருக்கிறாரு. அதை பாடல் மூலமா ஔவையார் விவரிச்சிருக்காரு. சிறப்பால் மணி மவுளி சேரன் தன்னை. சிறப்பால் மணி மவுளி சேரன் தன்னை சுரப்பாடு யான் கேட்க பொன்னோடொன்று ஈந்தான். சுரப்பாடு யான் கேட்க பொன்னாடு ஒன்று ஈன்றான். இறப்பார் என்பொரினும் கொள்வார் கொடுப்பர். இறப்பார் என்பொரினும் கொள்வார் கொடுப்பர். தாமறிவர் தன் கொடையின் சீர். தாமறிவர் தன் கொடையின் சீர் அப்படின்னு சொல்லி
சேர மன்னரை வந்து புகழ்ந்து ஔவையார் பாடியிருக்காங்க. அதாவது சாதாரண ஆடு தான் நான் கேட்டேன். அவர் பொன்னாலான ஆடை வந்து எனக்கு கொடுத்துருக்காரு. இறப்பாருக்கு எதை கொடுக்கணும்னு மன்னருக்கு தெரியும், கொடுப்பவருக்கு. தம்மோட கொடுத்ததோட பலனையும் வந்து அவருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ஔவையார் வந்து அவரை புகழ்ந்து பாடியிருக்காங்க. மவுலின கிரீடம், சீர் என்றால் மதிப்பு, இது முக்கியமானது. மூதுரை, மூதுரையில பார்த்தோம்னா நீர் அளவே ஆகுமாம் நீர் ஆம்பல் தான் கன்ற, நீர் அளவே ஆகுமா நீர் ஆம்பல் தான் கன்ற, நூல் அளவே ஆகுமா நுண்ணறிவு. இந்த பாடல் வரிகள் எது இடம்பெற்றிருக்கிறது நூல் வந்து மூதுரை. ஆசிரியர் யாருன்னு கேட்டாலும் ஔவையார் அப்படின்னு சொல்லணும். நல்லாரை காண்பது நன்றே நலமிக்க, நல்லோர் சொல் கேட்பதும் நன்றே. இந்த பாடல் வரிகள் இடம்பெற்றிருக்கிறதும் மூதுரை தான். நல்லாரை காண்பதும் நன்றே நலமிக்க, நல்லார் சொல் கேட்பதும் நன்றே. அடுத்தது நெல்லுக்கிரைத்த நீர் வாய்க்கால் வழிந்தோடி புல்லுக்கும் அங்கே பொசியுமாம், தொல் உலகில் நல்லோர் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் மழை பெய்யும். இந்த பாடல் வழி இடம்பெற்றிருக்கிற நூலும் மூதுரை தான். நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் அங்கே பொசியுமாம், தொல் உலகில் நல்லோர் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் மழை பெய்யும் அப்படின்னு சொல்லி ஔவையார் வந்து இந்த இடத்துல புகழ்ந்திருக்காங்க. இந்த பாடல் வழியோட ஆசிரியர் யாருனாலும் ஔவையார். இடம்பெற்றிருக்க நூல் மூதுரை. அடுத்தது வாக்கு உண்டாம் நல்ல மனம் உண்டாம் அப்படின்னு பாடல் வரியுடன் தான் வந்து மூதுரை துவங்கும். அதனால இது முக்கியமான வரி. இது இடம்பெற்றிருக்கிற நூல் எது அப்படின்னாலும் மூதுரை தான். வாக்கு உண்டோம் நல்ல மனம் உண்டாம், வாக்கு உண்டாம் நல்ல மனம் உண்டாம். அடுத்து அறிவிலார் அஞ்சும் ஐயமிலா தோற்றமேவாம், அறிவிலார் அஞ்சும் ஐயமிலா தோற்றம். இந்த பாடல் வரி இடம்பெற்றிருக்கிற நூல் எது அப்படின்னா மூதுரை தான். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நல்வழி. ஜாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கால் நீதி வளவா நெறிமுறையின் மீதினியில், ஜாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கால் நீதி வலுவா நெறிமுறையின் மேதினியில், இட்டார் பெரியார் இடாதார் எலிகுலத்தார் பட்டாங்கில் உள்ளபடியே, இட்டார் பெரியார் இடாதார் எலிகுலத்தார் பட்டாங்கில் உள்ளபடியே. இதுவும் வந்து முக்கியமான மேற்கோள். ஜாதி இரண்டொழிய வேறில்லை அப்படின்னு சொன்னவர் யாரு அப்படின்னு கேட்டான். பாரதியார் ஆப்ஷனும் கொடுப்பாங்க, இந்த இடத்துல ஔவையார் ஆப்ஷனும் கொடுப்பாங்க. அந்த இடத்துல நம்ம ஔவையாரை தான் சூஸ் பண்ணோன்னு அவர் எடுத்துக்காட்டி சொல்லியிருப்பார். அப்போ ஜாதி இரண்டொழிய வேறில்லை அப்படின்னா சொன்னவர் யாருன்னா ஔவையார். அடுத்து ஔவையாரோட மேற்கோள் தான். உண்பது நாளி உடுப்பது நான் குலமும், உண்பது நாளி உடுப்பது நான் முலகும். இது எந்த இது எந்த நூல் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா நல்வழியில் இடம்பெற்றதான். உண்பது நாளி உடுப்பது நான்கு முலமும், 80 கோடி நினைத்து எண்ணுவ கண்புதைந்த, 80 கோடியை நினைத்து எண்ணுவ கண்புதைந்தார் அப்படிங்கிற பாடல் வழி இடம்பெற்றிருக்க நூல் வந்து நல்வழி தான். ஆசிரியர் யாருன்னா ஔவையார்னு சொல்லணும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா தேவர் குரலும் திருநான் மறைமுடியும், தேவர் கோலமும் திருநான் மறைமுடியும் மூவர் தமிழும் முனிமொழி கோவையும், தேவர் குரலும் திருநான்மறையும் மூவர் தமிழும் முனிமொழி கோவையும் திருவாசகமும் திருமூலர் சொல்லும் ஒருவாசகம் ஒன்று உணர்வர், திருவாசகமும் திருமூலர் சொல்லும் ஒருவாசகமும் ஒன்று உணர்வர். திருக்குறளும் உபநிடங்களும் தேவாரமும் திருக்கோவையரும் திருவாசகமும் திருமந்திரம் ஒரே பொருளை குறிப்பன அப்படின்னு சொல்லி யார் சொல்றாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா ஔவையார் சொல்றா அப்படிங்கிறது, ஔவையார் சொல்கிறார் அப்படின்னு நாம் வச்சுக்கோங்க. திருக்குறளும் உபநிடங்களும் தேவாரம் திருக்கோவையர் திருவாசகம் திருமந்திரம் எல்லாம் ஒரே பொருள் குறித்தன அப்படிங்கிறது யாருடைய கூற்று, யார் சொன்னா அப்படின்னு கேட்டா ஔவையாரோட கூற்று. தாள் அருள். அடுத்து பார்த்தோம்னா ஆத்திச்சூடி. ஆத்திச்சூடியில் என்ன சொல்லுவாங்கன்னா அறம் செய்ய விரும்பு அப்படின்னும் ஆத்திச்சூடி, அதில் வந்து ஆத்திச்சூடியில் இடம்பெற்றிருக்கும். கொன்றை வேந்தல்னா வந்து அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் அப்படிங்கிற பாடல் எந்த நூல் அப்படின்னு கேட்டால் கொன்றை வேந்தல்னு சொல்லுவாங்க. அதை நான் வச்சுக்கேன். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் ஆலயம் தொழுவது சாலையும் நன்று அப்படிங்கிற அந்த பாடல் வரிகள் வந்து கொன்றை வேந்தல்ல இடம்பெற்றிருக்கு. அடுத்து தனிப்பாடல்களில் முக்கியமானது எது பார்த்தோம் அப்படின்னா மதியார் முற்றம்
மதித்தொரு கால் சென்று மிதியாமை கோடி பெறும் அப்படிங்கிற பாடல் வழி வந்து இடம்பெற்றிருக்கிறதுங்கன்னா தனிப்பாடல். இந்த பாடல் வழியின் ஆசிரியர் யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா ஔவையாரு. தேன் சிலம்பில் யாவருக்கும் செய்தறிதலால் யாம் பெரிது வள்ளலோம் என்று வலிமை சொல் வேண்டான்கண் எல்லோரும் ஒவ்வொன்றெரிது. இதோட ஆசிரியர் யாருனாலும் ஔவையார் தான். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஏதாவது ஔவையாரை பற்றி முக்கியமான பாயிண்ட்ஸுகளாம் மோஸ்ட்லி பார்த்துட்டோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கும்போது விட்டது எல்லாத்தையும் சேர்ந்து வந்துடும். ஓகேங்களா? அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.